இன்னைக்கு நாம 2023ல போன வருஷம் ரிலீஸ் ஆன சிவாஜி சரத்கள் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான கன்னட படம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருப்பேன். அந்த படமே சும்மா வெறித்தனமா இருக்கும். அந்த படம் பார்த்துட்டு தான் இந்த படம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த படம் செப்பரேட்டா ஒரு கதையா இருக்கும், இந்த படம் செப்பரேட்டா ஒரு கதையா இருக்கும். இந்த படத்தை மட்டும் நீங்க டைரக்டாவே பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஊருக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டே வரான். பெண்களை கடத்தி கொலை பண்ணி அவங்கள வந்துட்டு புதைச்சி மண்ணுக்குள்ள அவங்க புதைஞ்சி கிடக்கும் போது தலை மட்டும் வெளியே வச்சு அந்த தலையை அப்படியே புசுக்கிட்டு போறான். இவ்வளவு கொடூரமான கொலைகாரன் எவன்டா அவனை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணி போகும்போது நீயும் என்னுடைய டார்கெட் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே சீரியல் கில்லர் நம்ம ஹீரோவையும் கொலை பண்ண பாக்குறான். யார் அந்த கொலைகாரன், ஹீரோ கண்டுபிடிச்சாரா தப்பிச்சாரா அப்படின்றதுதான் கதை. இந்த கதையை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு பரபரப்பான படம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது அங்க ஹீரோவுடைய மனைவி பர்த்டே கேக்கோட வராங்க. ஹாப்பி பர்த்டே சிவாஜி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. இதே டைம்ல எவனோ ஒருத்தன் ஒரு கட்டையை கொண்டு வந்து ஹீரோவுடைய மனைவியுடைய மண்டையில அடிச்சு ஹீரோவுடைய கண்ணுக்கு முன்னாடியே கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க மாயமா மறைஞ்சு போறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஹீரோவுடைய மனைவி எப்பயோ இறந்து போயிட்டாங்க. அடிக்கடிக்க இந்த மாதிரி இல்யூஷன் வரும். அந்த இல்யூஷன்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு டேப்லெட் போடணும். இப்போ அந்த டேப்லெட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டேப்லெட்டோடைய டப்பாவே காலியா இருக்கு. நம்ம உடனே வாங்கி போடணும், இல்லனா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு இங்கிருந்து மெடிக்கல் ஷாப்க்கு போறாரு. போயிட்டு காரை விட்டு கீழே இறங்கினா அங்க ஒரு பொண்ணு வந்து, சிவாஜி அண்ணா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், நான் இதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணிருக்கேன், நீங்க என்ன காப்பாத்துங்க, என் மகளை காப்பாத்துங்க, அந்த ராட்சசன் கிட்ட இருந்து என் மகளை காப்பாத்துங்க அப்படின்னும் போது, என்னமா சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்ற விஷயமே எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது, உனக்கு ஏதாவது காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, காசுலாம் வேணாம், உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், ஜனனி அக்காவையும் நல்லாவே தெரியும், ஜனனி அக்கா பிரெக்னெண்டா இருக்கும் போது நீங்களும் ஜனனி அக்காவும் என்ன வந்து மீட் பண்ணீங்க, அந்த ஆர்ஃபனேஜ்ல மீட் பண்ணீங்க, மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு ஹீரோயின் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உடனே அந்த மாத்திரையை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் அவசரமா மாத்திரை வாங்க போயிட்டு இருக்கேன், மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு வந்து பேசிட்டேன், இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னும் போது அவங்க அழுதுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ போறாரு. போயிட்டு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு ஆள காணோம். இங்க ஒரு பொண்ணும் அம்மாவும் நின்றுட்டு இருந்தாங்களே, அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்க கிட்ட கேட்கும் போது, இல்லையே சார் நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. இப்போ திடீர்னு அந்த லேடி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த லேடிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. ஓடி போயிட்டு பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல அவங்க அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. சுத்தி முத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எவனோ ஒருத்தன் பயங்கர வேகமா காரை ஓட்டிட்டு வந்து அடிச்சு தள்ளிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார் அப்படின்னும் போது, கூட ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலே பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, நீங்க எனக்கு பிராமிஸ் பண்ணுங்க, என் பொண்ணை காப்பாத்துவன்னு பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது ஹீரோக்கு ஒன்னும் புரியல, இவ எதுக்கு சொல்றா அப்படின்னே புரியல. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம பிராமிஸ் பண்றாரு. அவங்க இறந்து போறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோவுடைய மனைவி பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. மனைவிக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி உதவி செய்யறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இந்த பொண்ணு மீட் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணு ஜனனிக்கு, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணா இருப்பா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பா, பார்த்து பேசிட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா ஆம்புலன்ஸ்ல அவரை வச்சு ஏத்தி விடுறாரு. இப்ப கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அந்த குட்டி பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு பயங்கர சோகமா காரு கிட்ட போனா காருக்குள்ள படுக்க வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு, அம்மா என்ன காப்பாத்துங்க, அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு அந்த குட்டி பொண்ணை தூக்குறாரு. தூக்குனவரு அவருடைய அம்மாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணை பார்த்திருக்கேன், அந்த பொண்ணை வந்துட்டு லீகலா தத்தெடுக்கணும் அப்படின்னா தனியா என்னால முடியாது, நீங்க அப்பாவை தனியா விட்டு என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க, நீங்களும் நானும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணை லீகலா தத்தெடுக்க முடியும் அப்படின்னும் போது, தம்பி நான் கண்டிப்பா வரேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அம்மாவும் ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கூட பிரச்சனை, அது போக போக உங்களுக்கு தெரியும். அம்மாவும் ஹீரோ அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு 3 பேருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஒரு பாட்டு மாதிரி காமிச்சு முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு சுக்கின்னு பேர் வைக்கிறாரு, படிக்க வைக்கிறாரு. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. ஹீரோ அந்த பொண்ணு ரொம்ப பாண்டிங்கா இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் காமிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு செமையா மழை பெஞ்சிட்டே இருக்கும் போது ஏதோ வெளியே பார்த்து அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்பா பேய், அப்பா பூதம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. அங்க யாரையும் காணோம். ஏமா இங்க பேய் பூதம்லாம் ஒண்ணுமே கிடையாது,
கிடையாது, நீ பயப்படாத, அப்பா இருக்கிறேன், அப்பா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பீச்ல ஒரு குட்டி பொண்ணு பட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க எதையோ பார்த்து பயப்படுறா. ஒரு பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணி அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு அந்த பொண்ணுடைய முகத்தையே தீச்சு வச்சிருக்காங்க, எரிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு பயப்பட போலீஸ்க்குலாம் கால் பண்றாங்க. போலீஸ்லாம் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இறந்து போன பொண்ணு யாரு, அந்த விக்டிம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணுடைய அம்மாக்கு தகவல் கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஸ்பாட்டுக்கு வந்து அநியாயமா என் பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. விக்டிமுடைய கையில வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி என்னமோ இருந்திருக்கும். அந்த பேப்பரை தூக்கி அம்மா கிட்ட காமிச்சு இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல, செமையா அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு மேக்கப் போட்டுட்டே இருக்கும்போது அங்க போன நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கழுத்தறுத்து கொலை பண்றாரு. இதை நம்ம ஹீரோ கனவா கண்டு கண்ண முடிக்க அங்க ஒரு தாடிக்காரன் நின்னுகிட்டு இருக்கான். சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. சார் உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ஏசிபி சிவாஜி சுரத்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. ஆனா அந்த தாடிக்காரன் விடாம பேச ஆரம்பிக்கும் போது இல்ல நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் பெருசா பேச மாட்டேன் அப்படின்னும் போது நீங்க ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த புக்கோடைய ஆத்தரே நான் தான், இப்ப நம்ம ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ நீங்க தான் இந்த புக்கோடைய ஆத்தரா, டாக்டர் பிரதாப் நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் யதார்த்தமா இங்க சாப்பிடலான்னு வரும்போது இந்த புக்கை பார்த்தேன், பரவாயில்லையே சார் நம்ம புக்கை படிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது இவர் வந்துட்டு ஒரு டாக்டர் மக்களே, இவர் வந்துட்டு நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கனவு ஏன் வருது, கனவால நமக்கு என்ன ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்கு, கனவு என்ன சொல்ல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதிருப்பாரு. அந்த புக்கை தான் ஹீரோ படிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அவருடைய கனவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அடிக்கடிக்கே ஒரு கனவு வருது, ஏதோ ஒரு மாடல் வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள போய் நான் கொலை பண்றேன், எனக்கு ஏன் இந்த கனவு அடிக்கடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க ரியல் டைம்ல நல்லவரு, ஆனா கனவுல மட்டும் ஒரு கொலகார மாதிரி நீங்க வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லையா, அந்த ஒர்க் பிரஷர் காரணமா இருக்கலாம், அப்படியும் இல்ல அப்படின்னா சைல்ட்ஹுட்ல உனக்கு ஏற்பட்ட டிராமாவா கூட இருக்கலாம். இத பத்தி டீடைலா பேசி டீடைலா அனலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஏன் இந்த கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கிளினிக்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சுக்கிய காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டுல வந்துட்டு ஹீரோடைய டைரி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. சில பக்கங்களை படிக்க ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல ஹீரோ வந்து பாத்துட்டாரு, புடுங்கிட்டு நான் தான் சொல்லிருக்கல என் டைரியை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. செல்லமா திட்டாரு. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போறா. நம்ம ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்துறாரு. இப்போ இங்க நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் வராரு. ஒரு முக்கியமான கேஸ், உங்களுக்கு நான் நிறைய வாட்டி கால் பண்ணி பார்த்துட்டேன், நீங்க அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்துட்டேன், ஏன் சார் போன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய பொண்ணுக்கு சம்மர் அப்படின்றதுனால ஒரு மாசம் லீவ் விட்டுருக்காங்க, இந்த ஒரு மாசம் ஃபுல்லா லீவ் போட்டு நானும் அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டைம்ல நான் போன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆனா இது ஒரு முக்கியமான கேஸ், டிசிபி மேடம் உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சரிமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க இருந்து போனா ஒரு டிவில ஃபேமஸான ஆங்கர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய 25 வயசு பொண்ணு தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி மேடம் சொல்றாங்க. அந்த பொண்ணு கடைசியா ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருக்கா. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல சிவாஜி சுரத்கல் சார் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டே வார்த்தையோட அந்த வாய்ஸ் மெசேஜே முடியுது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க பொண்ணு எதுக்காக என்ன காப்பாத்த சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த காரணத்துக்காக தான் உன்னை இந்த கேஸை விசாரிக்க சொல்றேன் சிவாஜி அப்படின்னு சொல்லும் போது ஆனா மேடம் என்னால கண்டிப்பா முடியவே முடியாது, ஒரு மாசம் ஃபுல்லா உன் கூடவே இருக்கேன், லீவ் போட்டு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்னால முடியாது அப்படின்னும் போது அந்த அப்பா கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தணும், என் பொண்ணே சொல்லிருக்கா நீங்க தான் காப்பாத்த வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவுடைய ஃபீலிங் இன்னொரு அப்பாவுக்கு தான் புரியும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு எப்ப மெசேஜ் பண்ணான்னு கேட்க நேத்து ஈவினிங் 4 மணிக்கு அப்படின்னு சொல்லும் போது அட பாவி நேத்து ஈவினிங் 4 மணிக்கு மெசேஜ் பண்ணா இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், எலெக்ஷன் நடக்குது இல்லையா அந்த வேலையா ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உங்க பொண்ணு எப்போதுல இருந்து காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு வெளியே ஒரு ட்ரிப்புக்கு போனா அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு காணாம போயிட்டா, கடைசியா அவ இருந்து வந்தது இந்த ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. போகும்போது அந்த பொண்ணுடைய சோசியல் மீடியா பேஜ் எல்லாம் பார்த்துட்டு போவாரு. இன்ஸ்டால அந்த பொண்ணு அந்த ட்ரிப்புக்கு போனதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிருப்பா. அதுல ஒரு போட்டோல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு செல்ஃபி எடுக்கிறா. பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில யாரோ இவங்கள போட்டோ எடுக்கிறாங்க, தெரியாம போட்டோ
போட்டோ எடுக்கிறாங்க. மூஞ்சில வந்துட்டு மாஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க. இத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதாவது எவனோ ஒருத்தன் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் தான் கடத்திட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில நம்ம ஹீரோ பொண்ணுக்கு கால் பண்றாரு. பொண்ணு செம கோவமா இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட எப்படியோ பேசி சமாதானப்படுத்திட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க ஒரு எஸ்ஐ மீட் பண்றாரு. எஸ்ஐயோட பேரு மகேஷ். எஸ்ஐ நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் உங்களை மாதிரி தான் ஆகணும்னு ஆசையா இருக்கேன் அப்படின்னும் போது, உனக்கு முதல்ல என்ன பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஷூட்டிங்ல வந்துட்டு கோல்டு மெடலிஸ்ட், என்னுடைய மென்டார் வேற யாரும் கிடையாது, உங்க அப்பா தான் அப்படின்னும் போது, அப்பான்னு பேரை கேட்டவனே ஹீரோக்கு பயங்கரமா காண்டாகுது. அப்பாக்கும் ஹீரோக்கும் ஏதோ ஒரு சண்டை போல. நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் திருந்தி நீ பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என் காலில் வந்து ஒழுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிளாஷ்பேக்ல கத்திக்கிட்டு இருக்காரு. அதை யோசிச்சு பார்த்தவரு, கன்னடு என்ன ஷூட் பண்ணு அப்படின்னும் போது, எனது உங்களை நான் ஷூட் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ பயந்துகிட்டு இருக்கும் போது கண்ணை புடுங்கி வேற எங்கேயோ ஷூட் பண்றாரு. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் பேசுறதை விட்டு போயிட்டு வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே போயிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேரு நிதி. மக்களே, அந்த பொண்ணு தன்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பா. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு பொண்ணு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கையில போன் இருக்கு. அந்த போனை வச்சு ரெக்கார்ட் பண்றா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா ரெக்கார்ட் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியல. விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன விஷயம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிட்டையும் அசிஸ்டன்ட் கிட்டையும் நம்ம ஹீரோ கேட்கும் போது, 4 பேருமா சேர்ந்து இந்த ஊருக்கு வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. சுத்தி முத்தி பார்த்திருக்காங்க. நேத்து திடீர்னு அந்த நிதியோடைய போனு காணாம போயிட்டு இருக்கு. காணாம போனதுக்கு அப்புறமா இந்த ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு நிதிக்கு கால் வந்திருக்கு. அந்த பொண்ணு போயிட்டு பேசிருக்கா. பேசின பொண்ணு யார்ட்டையுமே சொல்லாம கொள்ளாம கார் திட்டு கிளம்பி போயிட்டா. இந்த விஷயம் தான் ஆயிருக்கு. அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியல சார் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த கொலைகாரன் தான் எப்படியோ கால் பண்ணி கூப்பிட்டுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ, எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அதனால கண்டிப்பா செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட் பக்கத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதோ போற வழியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கிளம்புறாங்க. இந்த ரோட்ல இருந்து போய் தான் மத்த ரோடுக்கு பிரிஞ்சு போனோமா. இப்ப போயிட்டே இருக்கும் போது 2 பேரு போற வர எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு இந்த மாதிரி நிதியுடைய பேரை சொல்லி, அந்த பொண்ணுடைய காரு ஒயிட் கலர்ல இருக்கும், இந்த மாடல் காரு அப்படின்லாம் சொல்லி விசாரிக்கும் போது, ஆமா நேத்து அந்த பொண்ணை பார்த்தோம், அந்த பொண்ணு ஏதோ பதட்டமா காரை ஓட்டிட்டு போகும்போது நாங்க செக் பண்ணோம், பக்கத்துல எங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனா சார் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. அந்த பொண்ணு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அமிச்சா பாத்தீங்களா, அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல வாட்டர் ஃபால்ஸ் உடைய சவுண்ட் கேட்டிருக்கும். கண்டிப்பா அந்த பொண்ணு அங்கதான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போறாங்க. போற வழியிலேயே நிதியுடைய காரை பாக்குறாங்க. நிதியுடைய கார் இங்க இருக்கு அப்படின்னா பக்கத்துல தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கும் போல, இல்ல பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்க்கும்போது நிதியுடைய ரிங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போட்டோல இந்த ரிங்கையும் பார்த்திருப்பாரு. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வர வழியிலேயே கார் நிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பி எவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணது யாரு, அந்த பொண்ணு எதுக்காக காட்டுக்குள்ள வந்தா, இந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும் போது அப்படியே அங்க ஒரு முடி கிடைக்குது. அதாவது அந்த பொண்ணை யாரோ விரட்டிட்டு போயிருக்காங்க, அந்த பொண்ணு பயந்துட்டு ஓடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோ இமேஜின் பண்றாரு. இப்ப அப்படியே 3 பேரும் 3 பக்கமா பிரிஞ்சு அந்த காடு முழுக்க, அந்த வாட்டர் ஃபால்ஸ் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்க்கும்போது எங்கேயுமே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. நைட் ஆகுது. அப்படியே நெருப்புலாம் மூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போன்ல எங்கேயாச்சும் சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடைசியா ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்குது. நம்ம ஹீரோ பொண்ணுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா கோவமா இருக்கா, ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அடிக்கடிக்க போய் சொல்றீங்க, என்ன ஏமாத்துறீங்க, என் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு கால் பண்ணா கூட எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேச, இல்லம்மா கோச்சுக்காதமா அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நீங்க அடிக்கடியா சொல்லுவீங்க இல்லையா, அம்மா பத்தின கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க, சொல்லல அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னும் போது, இப்ப அப்படியே நம்ம ஹீரோ சரி ஓகேமா கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவுடைய அப்பாக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய பேரு ரமாகாந்த் ஜோஷியா. நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும், நம்ம எதுக்கு உறவுக்காரங்களா மாறக்கூடாது, என் பொண்ணை எதுக்கு உன் பையனுக்கு கட்டி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்கும் போது, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பிராமிஸ் பண்றாரு. கோயிலுக்கு மீட் பண்ணலாம், அந்த ஃபேமிலியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க இந்த பொண்ணு போயிட்டே இருக்கும் போது ஃப்ரெண்டோடைய பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு நாய்க்குட்டியை மெரிச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அருவருப்பா பாக்குறா. இப்ப அந்த பொண்ணு கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ஐயோ அந்த நாய்க்குட்டிக்கு அடிபட்டுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டிய கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை விட இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, நமக்கு பயங்கரமா சிங்காவா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. ஹீரோக்கும் பெட்னா ரொம்ப பிடிக்கும், நாய்னா ரொம்ப பிடிக்குமா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை விட இந்த பொண்ணு நமக்கு செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ரொம்ப காலம் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அப்பா கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சொல்லுங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பாவுக்கு ஒரு முக்கியமான
முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் உனக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிணந்தின்னி எறும்புகள் அப்படியே கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கு. இந்த எறும்புகள் வந்துட்டு பிணத்தை மட்டும்தான் தின்னுமா. இந்த எறும்புகள் எங்கதான் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணை அப்படியே புதைச்சு வச்சிருக்காங்க, மூஞ்சி அப்படியே எரிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் நிதியோடைய டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அசிஸ்டன்ட் டெட் பாடியை பார்த்துட்டு பயங்கரமா வாமிட் பண்றாரு. கண்டிப்பா இதான் நிதி, அந்த பொண்ணுடைய இயரிங்ஸை பார்த்து தான் நான் கன்ஃபார்ம் பண்றேன். நீங்க பொண்ணுடைய அப்பா அம்மாக்கு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் கொடுத்து உடனே வர சொல்லுங்க அப்படின்னும் போது இன்ஃபார்ம் பண்றாங்க. டிபார்ட்மெண்ட்டும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, அந்த ஃபாரன்சிக்லாம் வந்துட்டாங்க. அந்த இடம் முழுக்க இருட்டாச்சு பாத்தீங்களா. இப்போ லைட்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்போ ஒரு குட்டியா மேக்கப் டப்பா ஒண்ணு பாக்குறாரு. இது ஒருவேளை நிதிக்கு சொந்தமானதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லும் போது கண்டிப்பா கிடையாது, நிதி வந்துட்டு ஒரு அத்லெட்டிக் கேர்ள், அந்த பொண்ணு இந்த மாதிரி காஸ்ட்லியான மேக்கப் ஐட்டம்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. தன்னுடைய ஸ்கின்னை பாதுகாத்துக்கணும், தன்னை வந்துட்டு ரொம்ப அழகா காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் இதை யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அதாவது இந்த மாடல் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்க நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது கொலகாரன் கிடையாது, கொலகாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே டெட் பாடியை பாக்குறாங்க. டெட் பாடியில உடம்பு முழுக்க எந்த காயமும் கிடையாது, அதே போல எந்த பிங்கர் பிரிண்டும் கிடையாது. கழுத்துல மட்டும் நல்லா பிடிச்சி நெருக்கின மாதிரி அந்த மார்க் மட்டும் கழுத்துல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ தன்னையே ஒரு கொலகாரனா நினைச்சுக்கிட்டு என்ன விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலகாரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பின்னாடியே வந்திருக்கான். இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்து கழுத்தை நெரிச்சு முதல்ல அந்த பொண்ணை மட்டை பண்ணிருக்கான், மயக்கப்படுத்திருக்கான். அதுக்கப்புறம் பள்ளம் தோண்டி புதைச்சி விட்டு அந்த பொண்ணுடைய ஃபேஸை எரிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். இந்த விஷயம் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல க்ளூ டீம் வந்துட்டு அந்த பொண்ணுடைய வாயிலிருந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல என்னமோ போட்டிருக்கு, என்னன்னு ஹீரோவால புரிஞ்சுக்க முடியல. இந்த பேப்பரை உடனே சோசியல் மீடியா, நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்ணுங்க. இதை யாருக்காச்சும் புரியுதா, இந்த விஷயம் வந்துட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா போலீஸை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னும் போது சரி ஓகே உடனே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் இதை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோ நிதியோடைய அப்பாக்கு கால் பண்ணி, சாரி உங்க பொண்ணை வந்துட்டு என்னால காப்பாற்ற முடியல, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த குற்றவாளியை கண்டிப்பா கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து உட்கார்ந்து இந்த கேஸை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கும் போது, அந்த கொலகாரனை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் அந்த எஸ்ஐயும் வராங்க. இந்த பேப்பரை வந்துட்டு நியூஸ் மீடியால பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா உடுப்பில இருந்து ஒரு லேடி கால் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த பேப்பரை பத்தி என்னமோ தெரியுமா, அவங்க மகளுமே இதே போல இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த கேஸ் டீடைலை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடுப்பி போயிட்டு அந்த லேடியை மீட் பண்றாரு. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீன்ல பீச்ல ஒரு பொண்ணு இறந்து கிடந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய அம்மா தான். எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, என் பொண்ணு அந்த கொலகாரன் அநியாயமா கொலை பண்ணிட்டான், அந்த கொலகாரனை இது வரைக்கும் போலீஸால பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இதே விஷயத்தை தான் இதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டுடைய பொண்ணு நிதி காணாம போனா பாத்தீங்களா, நிதியுடைய அப்பாவுமே சொல்லிருப்பாரு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பாக்குறாரு. சரி ஓகே உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவருக்கும் எனக்கும் பெருசா செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணி நானும் அவரும் தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவரு அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாரு, ஒரு பெரிய டாக்டர், அடிக்கடிக்க மகளுக்கு கால் பண்ணி பேசுவாரு, மகளும் அவரும் பயங்கர க்ளோஸா இருந்தாங்க. இவ இறந்து போனதுக்கு அப்புறம் அவரும் மனசொடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரிமா இந்த பேப்பரை பத்தி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க நியூஸ்ல ஒரு பேப்பரை காமிச்சிங்க இல்லையா, அதே போல ஒரு பேப்பர் என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கையில இருந்திருக்கு, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, நான் தூக்கி வச்சிருந்தேன், இந்த நியூஸ் பேப்பர் கூட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் உடைய அந்த பேப்பர்லாம் காமிக்கும் போது நம்ம ஹீரோ படிச்சு பாக்குறாரு. அந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது இப்ப எப்படி இந்த பொண்ணு இறந்து போனாலோ அதே போலதான் அந்த பொண்ணுமே இறந்து போயிருக்கா. கண்டிப்பா இது ஒரு சீரியல் கில்லிங்னு முடிவு பண்றாரு. கிரைம் ஸ்பாட்ல உங்க பொண்ணுடைய போன் மிஸ்ஸிங்னு கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு போனை கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்கும் போது இல்ல கண்டே பிடிக்கல, என் பொண்ணு வந்துட்டு காணாம போறதுக்கு முன்னாடி அவ ஃப்ரெண்டோடைய போன்ல இருந்து கால் பண்ணிருந்தா, அம்மா என் போனை காணுமா எங்க மிஸ் பண்ணனே தெரியலமா அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்ல பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல அதே விஷயம் இங்க சிங்க் ஆகுது. நிதியுடைய போனுமே காணாம போயிருக்கும், அதை நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதுல ஃப்ரெண்டோடைய பேர்ல ஃப்ரெண்டோடைய போட்டோல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இதே பொண்ணு நிதியுடைய ஃப்ரெண்ட் கேங்லயுமே இருந்திருப்பா, இந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒரே பொண்ணு ரெண்டு கேங்லயுமே இருந்திருக்கா அப்படின்னா இவளுக்கும் கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பத்தி விசாரிங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு சரி ஓகேன்னு கிளம்புறாரு. இப்போ கார்ல போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு பயங்கர கொடூரமான சீரியல் கில்லரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னது சீரியல் கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஷாக் ஆகுறாரு. ஆமா கோவிந்த், நம்ம வந்துட்டு ஒரு மோசமான சீரியல் கில்லரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இவனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா
அப்படின்னா முதல்ல அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுடைய போன் ஆட்டைய போட்டு அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்களுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல இந்த மாதிரி ரிசப்ஷனுக்கோ கால் பண்ணி உன் போன் என் கையில இருக்கு, நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அரவுமே இல்லாத பகுதிக்கு தனியா கொண்டு போயிட்டு அங்க வச்சு அந்த பொண்ணை அடிச்சு மட்டை பண்ணிட்டு இல்ல கழுத்தை நெரிச்சு மயக்கப்படுத்திட்டு பூமிக்குள்ள புதைச்சி மூஞ்ச எரிச்சு கொலை பண்றான். கொலை பண்ணி முடிச்சுட்டு அந்த நோட் அங்க வச்சுட்டு போறாங்க கோவிந்து அப்படின்னு சொல்ல, எவ்வா ரொம்ப மோசமானவனா இருப்பான் போலி அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. இப்போ நேரா போயிட்டு நம்ம ஹீரோ அபிஷியலா அப்பாவை மீட் பண்றாரு. அப்பா ஒரு ரிட்டையர்டு ஐஜி. அது மட்டும் இல்லாம கன்னடத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை படிச்சு எக்கச்சக்கமான புக்குகள் கூட எழுதியிருக்காரு. அதனால தான் இந்த விஷயத்த படிச்சு காமிங்க, இந்த கொலைகாரன் என்ன சொல்ல வரான்னு படிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் படிச்சு பார்த்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லுவாரு. ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா ரிவெஞ்சுக்காக கொலை பண்றான்னு போட்டிருக்கு. ரிவெஞ்சுக்காக கொலை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. நம்ம ஹீரோவுடைய அப்பா அவர் அப்பாவா தான் பேச ட்ரை பண்றாரு. பல விஷயம்லாம் மறந்துட்டு பேச ட்ரை பண்றாரு. ஆனாலும் நம்ம ஹீரோ பேசாம கோமா அங்கிருந்து கிளம்புறாரு. எதுக்காக ஹீரோவுடைய அப்பாக்கும் நம்ம ஹீரோக்கும் எவ்வளவு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அப்பாக்கு ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நீ ஃப்ரெண்டுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ நல்ல பொண்ணு கிடையாது, நமக்கு செட் ஆக மாட்டா. அந்த பொண்ணு நாயை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா, நாய்க்கு 4 பிஸ்கெட் போடுறா அப்படின்றதுக்காகலாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னும் போது அப்பா அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க, எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க பிராமிஸ் பண்ணதுக்காகலாம் உங்க ஃப்ரெண்டோடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னும் போது அப்படின்னா என் வீட்டுல இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கோச்சிட்டு பேக தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. அப்பாக்கு வந்துட்டு இன்விடேஷன் அமைச்சிருப்பாங்க. அப்பாக்கு உங்க மேல கோவம் இருந்தாலும் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது அவர்லாம் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, டைம் ஆயிட்டே இருக்கு, நீங்க ஒரு வாட்டி கால் பண்ணி பாருங்க, எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்னும் போது நான் அவருக்கு கால் பண்ண மாட்டேன், செத்தாலும் கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தான் உங்களுக்கு எவ்வளவு கோவமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே கால் பண்றாங்க. கால் பண்ண அவரு திட்டிட்டு போனை கட் பண்றாரு. சரி ஓகே அவர் வரலனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டே அப்படியே நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த பொண்ணு அப்பாவை பார்த்தோன்னே பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டா. போகும்போது கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போயிருப்பாரு. அப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பா அப்படின்னா நம்ம கதையில உங்க அப்பா தான் வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்சே அப்படிலாம் கிடையாது, ஆக்சுவலா நான் தான் வில்லன், என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல இந்த வீட்டுடைய லேண்ட்லைனுக்கு யாரோ கால் பண்றாங்க. இந்த பொண்ணா போன் அட்டென்ட் பண்ணிட்டு ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ டிசிபி மேடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்குள்ள இந்த கொலையை பத்தியும் இந்த கொலையை ஒரு சீரியல் கொலைகாரம் பண்றான் அப்படின்றத பத்தியும் மீடியாக்கு எப்படியோ லீக் ஆயிட்டு இருக்கு. மீடியா பீப்புள்லாம் வந்து நம்ம ஹீரோவை கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ கடுப்பா உள்ளுக்குள்ள வராரு. டிசிபி மேடம் அதுக்கு மேல காண்டா நம்ம ஹீரோவை பார்த்து இந்த விஷயம் எப்படி வெளியே லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த கேஸை பத்தி உங்களுக்கு எனக்கு என் அசிஸ்டன்ட்டுக்கு இந்த 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது, அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் உடைய டீடைல்லாம் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னே தெரியல, ஒருவேளை கொலைகாரனே லீக் பண்ணிட்டு நமக்கு பயங்கரமா பிரஷர் கொடுக்குறானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த லேடி தம் அடிப்பாங்க போல அந்த லைட்டர்லாம் பார்க்கும்போது மேபி இந்த லேடி கூட கொலைகாரியா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு, யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ எல்லாரையுமே வந்துட்டு ஒரு சந்தேக பார்வையோட பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்க அந்த பார்சலை ஓபன் பண்ணா ஒரு பழங்காலத்து வீடியோ கேமரா, அந்த கேமராக்குள்ள அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் ரூம்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த சைக்கோ தான் இந்த கேமராவை அமைச்சு வச்சிருக்கான். ஒரு ஹோட்டல் ரூம் ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேக்குது. இந்த ஹோட்டல் ரூம்ல வச்சுதான் அடுத்த கொலையை நான் பண்ண போறேன், உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்றான். இப்போ இந்த பார்சலை யாரு கொடுத்துட்டு போனா டக்குன்னு போயிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னும் போது வெளியே போயிட்டு பார்த்தா எவன் கொடுத்துட்டு போனா அப்படின்னே தெரியல, ஆளையே காணும். அவனை தேடி ஒரு டீம் கிளம்புறாங்க. இது எப்படி சாத்தியம், கொலைகாரன் நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துட்டு போறான், நமக்கே சேலஞ்ச் பண்ணிட்டு போறான், ஆனா நம்மளால பிடிக்க முடியல, நம்ம வந்துட்டு வர வர கையாலாகாத போலீஸ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. சிவாஜி இது என்ன விஷயம்னு பாருங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும், நான் யாரையாவது ஐடி ப்ரொஃபஷனை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிடுறாங்க. அவனை கண்ணாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த பையன் வந்து இந்த கேமராவை பாக்குறான். இந்த கேமரால இருக்க இந்த ஃபுட்டேஜை வச்சு மட்டும் நம்ம லொகேஷனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அந்த போட்டோடைய லொகேஷன் அந்த போட்டோடைய டீடைல பார்க்கும்போது லொகேஷன் எப்படி போட்டோ எடுத்திருக்காங்க, எந்த போன்ல இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க, என்ன அப்பச்சரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைல்ல சேவ் ஆயிருக்கு. அதே போல இப்போ இருக்கிற இந்த புது கேமரா டெக்னாலஜில போட்டோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது பக்காவா லொகேஷன்லாம் சேவ் ஆகும். அந்த கொலைகாரன் பயங்கர பிரில்லியண்டா பழங்காலத்து டேப்ல ரெக்கார்ட் ஆகக்கூடிய கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அமைச்சதுனால நம்மளால லொகேஷன் கண்டுபிடிக்க முடியல,
நான் அந்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடியோல சில போட்டோஸ்லாம் இருக்கும். அந்த பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியும். இதை வச்சு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்லாம் பண்ணி இது ஒரு ஹோட்டல் ரூம், இதுதான் இந்த ஹோட்டலுடைய பேரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்குள்ள ஒரு 2-2.5 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்ணி நீங்க உடனே கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போக, அந்த ஹோட்டல்ல கொலைகாரன் அடுத்த கொலையை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கான். நீங்க எப்படியாச்சும் தடுக்கணும், நான் வர வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டே இருங்க. முக்கியமா அந்த கொலைகாரன் இளம் பெண்களை மட்டும்தான் கொலை பண்ணுவான். ஏதாவது ஒரு பொண்ணு என் போனை காணும்னு வந்தா அப்படின்னா அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க, உசாராருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அந்த போலீஸும் மப்டியில கிளம்பி போறாரு. கூடவே டீமையும் கூப்பிட்டு மப்டிலேயே போயிருப்பாரு. அந்த ஹோட்டல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ பார்ட்டி நடக்குது. பார்ட்டில ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கி ஜொல்லு ஊத்திக்கிட்டு வாயை பொழந்துகிட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது இந்த போலீஸ்க்கு கால் பண்ணா அட்டனே பண்ண மாட்டாரு. ஐயோ இவன் என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு எங்கேயா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்கேயும் போல, எங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சர்ச் பண்ணீங்களா, ஏதாவது கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஹோட்டல்லையும் சரி ஹோட்டலை சுத்தியும் சரி எந்த விதமான சிசிடிவி கேமராவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு மீடியா ஆளுங்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, கரெக்டா 10 மணிக்கு ஒருத்தன் கால் பண்ணி இன்னும் அரை மணி நேரத்துல இந்த ஹோட்டல்ல இந்த ரூம்ல ஒருத்தவங்க இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கிட்ட கேட்கும் போது யாரு உங்களுக்கு கால் பண்ணா, யாரு கால் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல, ஏதோ அன்னோன் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. 10 மணிக்கு கால் பண்ணி 10:30 மணிக்கு ஒரு சாவு நடக்கும், ஒரு கொலை நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்படின்னா 10:30 இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி அந்த ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த ரூமே காலியா இருக்கு. பெருசா யாரும் வந்துட்டு போன மாதிரி கூட தெரியல. நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, யாரு கொலை பண்ண போறான், யார கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஹோட்டலுடைய பாத்ரூம் பக்கமா ஒரு போன் இருக்கு. அந்த போன் ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த போனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் போறான். டேய் அந்த போனை அட்டென்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தும் போது அதுக்குள்ள அவரு அட்டென்ட் பண்றாரு. அந்த போன் வந்துட்டு பாம் மாதிரி டமால்னு வெடிக்குது. அந்த போலீஸ் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காண்டாவது. ஹீரோக்கே அந்த கொலைகாரன் கால் பண்றான். கால் பண்ணி நான் சொன்ன மாதிரியே 3வது கொலையை அந்த ஹோட்டல் ரூம்ல வச்சு பண்ணிட்டேன். முக்கியமா உன் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ்காரனையே நான் கொலை பண்ணிருக்கேன். இன்னும் 2 பேரை கொலை பண்ண போறேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீ பிரேக் எடுத்துக்கோ. அடுத்த வாட்டி உன் கண்ணுக்கு முன்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு தலையெல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆளை கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காண்டாவுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வாக்கிங் போயிட்டே இருக்கும் போது அந்த டேப்லெட்டை போடாம மனைவி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. மனைவி கூட அந்த கேஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே ஒரு ரேண்டம் கில்லிங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா இந்த கொலைகள்ல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கொலைகள்ல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணு எதுக்காக என் பேரை சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும், என்கிட்ட எதுக்காக உதவி கேட்கணும், கண்டிப்பா நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நேரா போயிட்டு அந்த எஸ்ஐயை மீட் பண்றாரு. நீ எதுக்கு திடீர்னு வந்து என் டீம்ல சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களை மாதிரி ஆகணும், நீங்க தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லும் போது கிடையாது, வேற என்னமோ இருக்கு, நம்ம பேசுற எல்லா விஷயமும் மீடியாக்கு எப்படி போகுது, எல்லாத்தையும் நீ தான் கொடுக்குறியா, நீ தான் அந்த கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை தூக்கி மிரட்டும் போது கண்டிப்பா நான் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கருப்பு துணியை போட்டு மூஞ்ச மூடி அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. இந்த விஷயத்த மீடியா பீப்புள் எல்லாம் பார்த்துட்டு அந்த கொலைகாரனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே டிசிபி உடைய ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு விசாரிப்பாங்கன்னு பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் கொலைகாரன் கிடையாது, நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ பயந்துகிட்டு இருக்கும் போது நீ கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல சிவாஜி என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி கேக்குறாங்க. இல்ல மேடம், அந்த கொலைகாரன் தான் கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்துட்டு நம்மளால இப்போதைக்கு நெருங்க கூட முடியல, ஆனா அவன் பண்ற எல்லா கொலைகளையும் வேற எவனோ ஒருத்தன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த விஷயம் அவனை கண்டிப்பா கோவப்படுத்தும், நம்ம கொலை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இந்த பேரு புகழ் அதுக்கப்புறம் இந்த கிரெடிட் எல்லாமே வேற எவனுக்கோ போயிட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொலையை அவசரமா பண்ணுவான். அவசரமா பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுவான். அந்த மிஸ்டேக்கை வச்சு நம்ம ஈஸியா அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இது கொஞ்சம் ரிஸ்கா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி சொல்லும் போது ஆனா நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 100 கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணிருக்கா. கால் பண்ணி சிவாஜி என்ன காப்பாத்துங்க, சிவாஜி என்ன காப்பாத்துங்க, உங்களுக்கு இன்னும் 9 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ கண்ட்ரோல் ரூமுக்கு போக அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. அட இந்த பொண்ணு யாரா, எதுக்காக என்கிட்ட உதவி கேக்குறா, அதே கொலைகாரன் தான் இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இப்படி பேச வைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மொழி பிதுங்கி நிக்கும் போது சிவாஜி நமக்கு டைமே கிடையாது,
கிடையாது, இன்னும் 8 மணி நேரம் மட்டும் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும், இல்ல அப்படின்னா அந்த கொலைகாரன் கொலை பண்றான், இது ஒரு பொண்ணு, அவ உன்கிட்ட உதவி கேக்குறா அப்படின்ற விஷயத்தை தாண்டி நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி மேடம் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அந்த வாய்ஸை மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வாய்ஸ் நான் இதுக்கு முன்னாடியே எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு. யோ எங்கேயா கேட்ட அப்படின்னும் போது, ஆனா எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அதே நம்பர்ல இருந்து அதே பொண்ணு கால் பண்றா. நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஏமா எங்கம்மா இருக்க, இப்ப அந்த கொலைகாரன் உன்னை கடத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, நீ எந்த லொகேஷன்ல இருக்க அதை மட்டுமாச்சு சொல்லு அப்படின்னும் போது, சிவாஜி சுரத்துகள் சார் என்னை காப்பாத்துங்க, உங்களுக்கு இன்னும் 4 மணி நேரம் மட்டும்தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. அந்த கொலைகாரன் கூடவே நின்னுட்டு கன் பாயிண்ட்ல மிரட்டிட்டு இந்த பொண்ணை இப்படி சொல்ல வைக்கிறான் போல அப்படின்னும் போது, அந்த ஐடி கை இருக்கான் பாத்தீங்களா, அவன் அதுக்குள்ள லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கால் பண்ணும்போது வேற ஒரு ஊர்ல இருந்திருக்கா, அடுத்து கால் பண்ணும்போது வேற ஒரு ஊர்ல இருந்திருக்கா, இப்ப அந்த பொண்ணுடைய போன் வந்துட்டு வேற எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கு, இப்ப அப்படியே போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வாய்ஸை திருப்பி கேட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணு இப்போ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாரு. மங்களூர்ல இருந்து இப்ப அந்த பொண்ணு பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கா அந்த கொலைகாரன் கூட சேர்ந்துட்டு. ஆனா யார் அந்த பொண்ணுனே தெரியலையே அப்படின்னும் போது, இப்ப அசிஸ்டன்ட்டுக்கு அந்த பொண்ணு யாருன்னு ஞாபகத்துக்கு வருது. அது ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஆக்ட்ரஸ் தானே எப்பயுமே டப் பண்ணவே மாட்டாங்க, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சுதான் டப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கை சொல்றான். சரி ஓகே, அந்த ஆக்ட்ரஸ் உடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே இந்த அசிஸ்டன்ட்டும் போயிட்டு போன் பண்ணி அந்த ஆக்ட்ரஸ் உடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுடைய போட்டோவை காமிக்கும் போது நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணை எதுக்காக அந்த கொலைகாரன் கடத்திட்டு போறான், கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு ஒண்ணுமே புரியலையேன்னு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு இப்போ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த ட்ரெயின் பெங்களூருக்கு வந்து சேர இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த ட்ரெயினை பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம், வேற ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. வண்டியில போகும்போதே ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம எதுக்காக அந்த ட்ரெயினை அடுத்த ஸ்டேஷன்லயே நிப்பாட்டிட்டு நம்ம அந்த ட்ரெயினை போயிட்டு பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே போல கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ட்ரெயின்ல ஒரு கொலைகாரன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இருக்கான், எனக்காக ஒரு 1 மணி நேரமாச்சு அந்த ட்ரெயினை அதே ஸ்டேஷன்ல நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடிட்டே இருக்கும் போது, இப்ப அந்த கொலைகாரனே கால் பண்றான். உன்னால இந்த ட்ரெயினை வேணா நிப்பாட்ட முடியும், நான் பண்ற கொலைகளை நிப்பாட்டவே முடியாது, இந்த பொண்ணையும் உன்னால கண்டிப்பா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த கொலைகாரன் கண்டிப்பா ஸ்டேஷன்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டருடைய அந்த விசில வாங்கி ஓதும் போது அந்த சவுண்டு பக்கத்துல கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அங்க ஒரு பையன் போன் பேசிக்கிட்டே போவான். அந்த பையன் டக்குன்னு உசாராயிட்டு போனை கட் பண்ணிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறான். ஹீரோ பாத்துட்டாரு. டேய் ஓடாத ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் சுயநினைவே இல்லாம போதையில இருக்க மாதிரி மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்கிறா. நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எஸ்ஐயும் அந்த கொலைகாரனை துரத்திட்டு போறாங்க. அந்த கொலைகாரன் ஒரு ரயில்வே கிராசிங்கா கிராஸ் பண்ணி போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கொலைகாரனை விரட்டிட்டு போறாரு. அவன் ஒரு கோயில் மாதிரி இருக்கு, ஒரு பழங்காலத்து பில்டிங் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம ஹீரோ மாத்திரை போடாத காரணத்தினால ஹீரோடைய மனைவி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ செமையா டென்ஷன் ஆகிறாரு. நீ அடிக்கடியே வந்து டிஸ்டர்ப் பண்ற, நீ உண்மை கிடையாது, நீ என்னுடைய கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட, இப்ப அப்படியே அந்த கொலைகாரன் பின்னாடி பக்கமா வந்து நம்ம ஹீரோடைய மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு. நம்ம ஹீரோ மட்டையாயிட்டாரு. இப்ப அப்படியே சில மணி நேரங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலைகாரன் அடிச்சோனே மயக்கமாயிட்டு இருப்பாரு. இப்போ சுயநினைவுக்கு வந்து கண்ணை முடிச்சு பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. கைவிலங்கெல்லாம் போட்டு லாக் பண்ணிருக்காங்க. டிசிபி ஐஜிலாம் இருக்காங்க. ஏங்க இங்க என்ன விஷயம் தாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ தாண்டா அந்த சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. படம் பாக்குற நமக்கு ஒன்னும் புரியல. என்னையா சொல்ற, நான் தான் அந்த கொலைகாரனா, கண்டிப்பா நான் எந்த கொலையும் பண்ணல, அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னும் போது, ஆனா ப்ரூஃப் வந்துட்டு உனக்கு எதிராக தான் இருக்கு, நீ இப்போ ஒரு பொண்ணை காப்பாத்தின இல்லையா, அந்த பொண்ணு தான் நீ தான் கொலைகாரன் சொல்ற அப்படின்னும் போது, அந்த பொண்ணை நான் காப்பாத்தும் போது அந்த பொண்ணு மயக்கமா இருந்தா, நான் தான் அந்த பொண்ணை கடைசியா போயிட்டு காப்பாத்தினேன், மயக்கம் தெளிஞ்சா, அவ கண்ணை முடிக்கும் போது என்ன பார்த்தா, அதனால நான் தான் கொலைகாரன் சொல்றா போல அப்படின்னும் போது, கண்டிப்பா கிடையாது. அந்த பொண்ணு சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வர சொல்லி கொலைகாரன் எப்படி இருப்பான்னு கேட்டு நாங்க வரைஞ்சோம். வரைஞ்சி பார்க்கும்போது அந்த போட்டோ வேற யாருடைய போட்டோவும் கிடையாது, உன்னுடைய முகம் தான், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொலைகாரன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அந்த கொலையை நீ தான் பண்ண அப்படின்னும் போது, ஐயோ சார் சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால கண்டிப்பா அந்த கொலைகாரனையும் பிடிக்க முடியும், நானும் கொலைகாரன் இல்லைன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா ஐஜி ஒத்துக்கவே மாட்டாரு. நீ எதுவா இருந்தாலும்
கோர்ட்ல போயிட்டு பாத்துக்கோ அப்படின்னும் போது இப்போ வந்துட்டு டிசிபி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இவர் வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்டோடைய ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர், நம்ம இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு 3 நாள் டைம், அதுக்குள்ள நீ வந்துட்டு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், நீ கொலைகாரன் இல்லனும் ப்ரூவ் பண்ணும், இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பண்ணும், உன்னை நான் வீட்டு காவல்ல வைக்க உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ஏதாவது பண்ணு, இதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னும் போது ஒரு 4-5 போலீஸ் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு வெளியே காவலுக்கு நிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய டீம், அந்த அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ, அந்த ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோக்கு உதவி பண்ண வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல என்ன விஷயம் தான் நடக்குது, யார் தான் இந்த கொலைகாரன், எதுக்காக கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் 4 பேர் அந்த கொலைகாரன் கொலை பண்ணிருக்கான். கடைசியா அந்த பொண்ணை நான் காப்பாத்தினேன், அப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டான். 5 கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா 5ஆவதா யார கொலை பண்ண போறான், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொலைகாரனை ஈஸியாவே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கொலைகளை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா அந்த பங்கஜம்னு ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, நம்ம ஹீரோ காப்பாத்த ட்ரை பண்ணி இறந்து போனாலே அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு என் அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரு ஒரு வக்கீல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது, ஆமா சார் ரமாகாந்த் ஜோஷி அப்படின்னு சொல்லும் போது, சரி நம்ம சாருடைய அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரன் கேட்க, அவரு ரிட்டையர்டு ஐஜி, அதாவது அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. கோவிந்தோ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன சார், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதல்ல ஒரு பொண்ணு இறந்து போனாலையா, அந்த பொண்ணுடைய அப்பா யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்ல இவரும் கால் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. சார் நான் இப்பதான் அந்த பொண்ணுடைய அம்மாக்கு கால் பண்ணேன், அவங்க புருஷன் பேரு வந்துட்டு விக்ரமா, டாக்டர் விக்ரமா, இப்போ அமெரிக்கால இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, கரெக்ட் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த கொலைகாரன் பழி வாங்குறான். எப்படி அப்படின்னா இந்த தப்பு பண்ணது எல்லாமே அப்பாக்கள் தான், அப்பாக்களுக்காக தன்னுடைய பிள்ளைங்களை இவன் பழி வாங்கிட்டு இருக்கான், கொலை பண்ணி பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், அதுதான் அவனுடைய ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல இருக்கவங்க எல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய பொண்ணு சுக்கி இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணை ஒரு போலீஸ் டீம் வந்து தூக்கிட்டு போறாங்க. அந்த அம்மாவால ஒண்ணுமே பண்ண முடியல, கையில ஏதோ பேப்பர் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி பார்க்கும்போது, சரியான பெர்மிஷன் இல்லாம நம்ம ஹீரோவுடைய அந்த கேஸ் வந்துட்டு இந்த பொண்ணை தத்தெடுக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது இந்த பொண்ணை நீங்க எப்படி தூக்கி வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அந்த ரெஸ்கியூ பண்ற ஆர்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய அப்பா தான் சைன் பண்ணிருக்காரு. இப்போ சம கடுப்பா கிளம்பி அப்பாவை போயிட்டு மீட் பண்ணி, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள போந்து எதுக்காக என் பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு நீ உண்மையான அப்பா கிடையாது, அதாவது பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, அவரு வேற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பொண்ணுடைய அம்மா லட்சுமி இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போகும்போது பிராமிஸ் வாங்கிட்டு இறந்து போனாங்க, என் பொண்ணை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால்தான் அந்த பொண்ணை என் பொண்ணா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த தத்தெடுக்கிற விஷயம் வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட் ஆர்டர் வர கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னும் போது எனக்கு அந்த கோர்ட் ஆர்டர் வேணும். அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பொண்ணுடைய அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஃபேமிலி போட்டோவை காமிச்சு அந்த அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அப்பாவுடைய பேரு ருத்ரா, நம்ம சைக்கோன்னு கூப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் பேச ஈஸியா இருக்கும். அந்த சைக்கோ சின்ன பையனா இருக்கும் போது நிறைய இந்த மாந்திரிக விஷயம்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசமான புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த மந்திரம்லாம் எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். அம்மா கண்டிக்கும் போது அம்மாவையே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அம்மா கீழே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஸ் இல்லாம அம்மாவுடைய பாடியை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சிருக்கான். படிச்சு ஒரு ப்ரொஃபஸராகவும் மாறி இருக்கான். அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை தான் சுக்கி. சுக்கிய வந்துட்டு சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது அம்மா அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சைக்கோக்கு பயங்கரமா காண்டேத்துது. சின்ன வயசுல நம்ம இருக்கும் போது நம்ம அம்மா இப்படிதானே நம்மள அடிச்சாங்க, நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே போலதான் நம்ம பொண்ணும் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குழந்தைங்க தப்பு பண்ணும்போது குழந்தைங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கு இந்த பொண்ணு மேல பாசம் அதிகம் தான், சும்மா திருத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதை இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிய போட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டிய செமையா அடிக்கிறான். ஒரு சைக்கோ மாதிரி மாறினதுனால போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அது ஒரு சின்ன கேஸ் அப்படின்றதுனால ஈஸியா வெளியே வந்துடுறான். வெளியே வந்தவன் பொண்டாட்டிய கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் ஹீரோ கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க. அப்பதான் அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் கிடையாது, அந்த புருஷங்காரன் தான் பொண்டாட்டிய கார் ஏத்தி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லும் போது, என்னது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணை நீங்க எதுக்காக தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு ஏன்ட்ட இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருப்பா அப்படின்னு சொல்லும் போது,
இப்ப அந்த குட்டி குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க முடியாது, அந்த குழந்தையுடைய லீகல் கார்டியன் இப்போ நீங்க கிடையாது, கோர்ட் ஆர்டர் வர வரைக்கும் நாங்க அந்த குழந்தைய எங்க கஸ்டடியில வச்சுக்கிறோம், ஒரு குழந்தைகள் காப்பகத்துல வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு கோர்ட்டுடைய ஆர்டர் தானே வேணும், நான் போயிட்டு இதை வாங்கிட்டு வரேன், ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நிறைய வக்கீல்ஸ் எல்லாம் மீட் பண்றாரு, சீக்கிரமா இந்த கேஸ் நடக்கணும், எனக்கு ஆர்டர் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கான ஒர்க் எல்லாம் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய டீம் அந்த சைக்கோவை கைது பண்றாங்க. கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஒரு எஸ்ஐ போட்டு பொலன்னு பொழக்கிறாரு, செம்மையா அடிக்கிறாரு. அடிச்சு விசாரிச்சுட்டே இருக்கும்போது எதுக்காக இவர் அடிக்கிறீங்க, இவர் வந்துட்டு ஒரு மோசமான ஆள்லாம் கிடையாது, இவர் ஒரு ப்ரொஃபசர், கொஞ்சம் அமைதியா டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா கொஞ்சம் தன்மையா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, நான் சொல்ற விஷயம்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்ப நீங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா பொண்டாட்டியை கொலை பண்ண குற்றத்துக்காக கண்டிப்பா 10ல இருந்து 14 வருஷம் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே நான் தான் தெரியாம கொலை பண்ணிட்டேன்னு சைன் பண்ணீங்க, உங்களுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நாங்க காப்பாத்துறோம். இவர் வந்துட்டு ஒரு அசைலம்ல வேலை செய்யறாரு, சைக்காட்ரிக் டாக்டர், பேரு விக்ரம். அதுக்கப்புறம் இவரு பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இவருடைய பேரு ரமாகாந்த், இவர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவரும் உங்களை வந்துட்டு காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. நீங்க வந்துட்டு ஒரு 2 வருஷம் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா போதும், வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து உங்க குழந்தையும் பார்க்க முடியும், சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தன்னுடைய குழந்தைய பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சைன் பண்றாரு. சைன் பண்ணவனே இந்த ராஸ்கலை தூக்கிட்டு போட்டு பொலந்து அந்த செல்லுக்குள்ள போட்டு அடைங்க, இவன் வந்துட்டு 14 வருஷம் வெளியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு கேஸை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு சொல்ல, அட பாவீங்களா அப்படின்னா ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ செமையா காண்டாகிறான். இதே டைம்ல நம்ம ஹீரோ கோர்ட்டோடைய ஆர்டரோட வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இதையும் பாக்குறான். அட பாவீங்களா, என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அங்க இருந்த எஸ்ஐ இந்த சைக்கோவை ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த புல்லட் போயிட்டு அங்க இருக்க ஏதோ ஒரு கேஸ்ல பட்டு வெடிக்க அவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். அந்த இடமே ஃபயர் ஆயிடுது, ஆனா பெருசா யாருக்கும் காயமே படல. இப்போ அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கேஸ்ல நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அந்த வக்கீல், அதுக்கப்புறம் டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ, இந்த கேஸ் வெளியே கொண்டு வந்த ஒரு ரிப்போர்ட்டர், இவங்களுடைய பசங்களை மட்டும்தான் அந்த சைக்கோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 4 பேருடைய பசங்களையும் கொலை பண்ணி பழி வாங்கிட்டான். கடைசியா என் அப்பாவுடைய பையன், அதாவது என்னதான் அவன் கொலை பண்ண போறான், அந்த 5வது விக்டிம் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா இதுல புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கொலைகாரனுடைய 5வது விக்டிம் நானா இருக்கும் போது அவன் எப்படி போலீஸ் கிட்ட போயிட்டு என்ன மாட்டி விட பாப்பான், இல்ல மாட்டி விட்டது வேற யாரோ ஒருத்தவங்க தான், நம்ம டீம்லயே ஒரு கருப்பாடு இருக்கு, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. அது வேற யாரும் கிடையாது, அந்த எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டி, நீ எதுக்காக என்னுடைய போட்டோவை எங்க அப்பாவுக்கு அமுச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்றாரு. என்னுடைய அப்பா தான் தன்னுடைய பிள்ளையான என்னை காப்பாத்த ட்ரை பண்றாரு, நீ தானே ஏதோ பண்ணிருக்க, நீ தானே உதவி பண்ணிருக்க அப்படின்னும் போது, சார் என்ன ஷூட் பண்றாதீங்க, நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி போட்டு போனதுக்கு அப்புறமா இந்த எஸ்ஐ தான் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த சைக்கோ ஹீரோடைய அப்பாக்கு கால் பண்ணிருக்கான். கால் பண்ணி 5வது விக்டிம் வேற யாரும் கிடையாது, உன்னுடைய பையன் தான், உன்னுடைய பையனை இன்னும் 3 நாள்ல கொலை பண்ண போறேன், உன்னால முடிஞ்சா காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கான். எந்த அப்பாவா இருந்தாலும் தன்னுடைய பையனை காப்பாத்ததானே ட்ரை பண்ணுவாங்க. அதே போல இந்த அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்போ இருக்க ஐஜி நம்ம அப்பாவுடைய ஃப்ரெண்டு, ஐஜிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி எப்படியாச்சும் என் பையனை காப்பாத்தணும், அந்த பொண்ணு தான் என் பையனை கொலைகாரன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் மேல பழிய போட்டு என் பையனை தூக்கி கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாருமே பக்காவா பிளான் பண்ணி நம்ம ஹீரோ தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி இப்போ கொண்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே இந்த எஸ்ஐ சொல்றாரு. நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல இந்த எஸ்ஐ தான் போட்டோ எடுத்து அமைச்சிருப்பாரு. அந்த போட்டோ வச்சு ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரி சும்மா ஒரு போட்டோ காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா கடைசியா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு கண்ணை கூட முழிச்சிருக்க மாட்டா, அதுக்குள்ள கொலைகாரன் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டு இருப்பா மக்களே. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் எஸ்ஐ சொல்லி முடிக்கும் போது என்னுடைய அப்பா இன்னமும் என் மேல பாசமா இருக்காரு, நான் தான் அப்பாவை புரிஞ்சுக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி அப்பாக்கு கால் பண்ணா அந்த சைக்கோ தான் அட்டென்ட் பண்றான். நீ ரொம்ப லேட்டா கால் பண்ணிட்ட, உன்னை வந்துட்டு உங்க அப்பா காப்பாத்த ட்ரை பண்ணாரு, ஆனா அவரை காப்பாத்திக்க மறந்துட்டாரு, இப்போ நீ உன்னுடைய அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னா நீ என் பொண்ணை கூப்பிட்டு நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ நம்ம ஹீரோவும் டீம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் கண்டிப்பா என் பொண்ணை கூட்டிட்டு போய் தான் ஆகணும், ஆனா அப்பாவையும் காப்பாத்துவேன் என் பொண்ணையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாரு. அப்பா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போருக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. போயிட்டே இருக்கும் போது அந்த சைக்கோ கால் பண்றான், உனக்கு பின்னாடி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன்,
இருக்கேன், நீ என்ன பார்க்கல, ஆனா நான் உன்னை பார்த்துட்டேன். நீ என்ன பண்ணு, கையில ஒரு கன் வச்சிருக்கல, அதை தூக்கி வெளியே போடு அப்படின்னும் போது தூக்கி போடுறாரு. கையில ஒரு போன் வச்சு பேசிட்டு இருக்கல, அதையும் தூக்கி போடு. இப்ப நான் உனக்கு முன்னாடி கார்ல போறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு போறான். நம்ம ஹீரோவும் குழந்தைய கூப்பிட்டு போறாரு. இப்ப அந்த சைக்கோ நம்ம ஹீரோவுடைய அப்பாவை தள்ளிட்டு வரான். ஃபேஸ்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, கெஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே சைக்கோ கொலகாரா, நீ அந்த ருத்ரான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க கரெக்ட பார்த்தா அந்த டாக்டர் நம்ம ஹீரோ கூட புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆத்தர் அதுக்கப்புறம் டாக்டர் ரெண்டு பேருமே ஒரே நபர் தான். அவன் வந்து ஹீரோவை மீட் பண்ணி பேசிட்டு போனா பாத்தீங்களா, அவன் தான் சைக்கோ மக்களே. இது எப்படி சாத்தியோன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல மூஞ்சி கருகி போயிட்டு இருக்கு. இவன் லண்டனுக்கு போயிட்டு ஃபேஸை வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்து இப்போ வேற ஒரு ஐடென்டிஃபைல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த சொல்லும் போது, பரவாயில்லப்பா நீ செம பிரில்லியன்ட், அதனால தான் உன் டிபார்ட்மெண்ட்டே உன்னை ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாடுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒண்ணுமே வேணாம், எனக்கு அந்த பொண்ணு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. தங்கம், நான் தான் உன்னுடைய அப்பா, அவர் உங்க அப்பா கிடையாது, வாமான்னு கூடும் போது, அங்கிள் நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, இவர் தான் எனக்கு எல்லாமே, இவர் தான் அம்மா அப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு கண்ணா, இதுக்கு முன்னாடியே 2-3 வாட்டி அப்பா உன்னை மீட் பண்ண வந்தேன், அப்போ ஃபேஸ் சரியில்லை, அந்த முகத்தை பார்த்து நீ பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போனேன். உனக்காக தான் லண்டனுக்கு போயிட்டு 26 சர்ஜரி பண்ணி என் முகத்தை கொஞ்சம் வேற மாதிரி மாத்திட்டு வந்திருக்கேன், இப்பயாச்சும் அப்பாவை புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது, இல்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு சிவாஜி, என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல அப்படின்னா உங்க அப்பாவை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்ட, டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய பேக்ல இருந்து கன் எடுக்கிறாரு. சேஃப்டிக்கு ஒரு கன் அந்த பொண்ணுடைய பேக்ல வச்சு கொண்டு வந்தாரு போல. அந்த கன்னை வச்சு அந்த கொலைகாரனை ஷூட் பண்றாரு. அவனும் மட்டியாய் கீழே ஓடுகிறான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக, இதே டைம்ல அந்த கொலைகாரன் கண்ணை முடிச்சு அவன் கையில வச்சிருக்க கன்னை வச்சு அப்பாவை ஷூட் பண்ணி கொலை பண்றான். இப்ப நம்ம ஹீரோ அந்த கொலைகாரனை கொலை பண்றாரு. அவ்வளவுதான், அப்பாவே இறந்து போயிட்டாரு. காலை புடிச்சிட்டு அழுகிறாரு, செமையா ஃபீல் பண்றாரு. அப்பா சொன்ன மாதிரியே காலில் விழுந்து நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்காரு. அடுத்து போலீஸ் டீம்லாம் வந்துட்டாங்க, டெட் பாடி எல்லாம் கொண்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு கார்ல போயிட்டே இருக்கும் போது, என் டைரியை படிக்கணும்னு நீ ஆசைப்படுவ இல்லையா, அந்த டைரி அந்த டேஷ்போர்ட்ல இருக்கு, எடுத்து பாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு எடுத்து பாக்குறா. டைரிக்குள்ள 13வது பேஜ்ல உங்க அம்மாக்குள்ள இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், அதை பாரு அப்படின்னும் போது அதையும் இந்த பொண்ணு பாக்குறா. நீ இந்த போட்டோவை பார்க்க கூடாது, உன்னுடைய பழைய விஷயம்லாம் தெரிஞ்சுக்க கூடாது, அந்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மனசுல பக்குவம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லாம இருந்தேன், ஆனா இப்போ நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு போட்டோவை பாக்குறா. இவங்க தான் என்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சந்தோஷப்படுறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்பாக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யறாரு. ஒரு பீச்ல இருக்காங்க. அப்பா நீ எப்பயுமே என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்றாரு. போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸும் பண்றாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஐ பட்டன்ல தோ இப்போ ஸ்கிரீன்ல கூட எண்ட் கார்டுல லிங்க் தெரியும், அது கூட கிளிக் பண்ணி பாருங்க. இல்லனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த படமே இப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அந்த பார்ட்டும் உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.